நியூ கவர்மெண்ட் லேப்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி லாகின் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் லாகின் பண்ணுறதுக்கு நம்ம எல்காட் லாகினில் போயிட்டு தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன வெப்சைட்னா எல்காட் லாகின் அப்படி டைப் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட் போங்க. இதில் யூசர் அண்ட் இன்ஸ்டியூஷன் லாகின் அதில் தான் இருக்குது. இப்போ செலக்ட் ரோலில் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உமீஸ் அப்படின்னு வந்திருக்கும். இது என்னென்னா உங்கள் காலேஜில் உமீஸ் ஐடின்னு ஒரு 10 டிஜிட்டுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் போடுங்க. பாஸ்வேர்டு என்னென்னா உங்கள் காலேஜில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் அந்த நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இயர் இருக்கும் 4 டிஜிட்டில் இருக்குல்ல, அதை இது கூட என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க மாதிரி இருக்கணும் பாஸ்வேர்டு. ஸோ அதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ இன்வேலிட் கேப்சான்னு வரும். மறுபடி உமீஸ் ஐடி பாஸ்வேர்டு அண்டு கேப்சா இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகும். மேலே ரைட் சைடில் உங்கள் நேம் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்போட மாடல் என்ன, நீங்கள் என்றைக்கு வாங்கினீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டேஷ்போர்டில் காட்டும். மேலே M365 கீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியும். இப்போ நம்ம லாகின் பண்ணோம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போயிட்டு இதில் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் அக்கௌண்ட் லாகின் ஆகிட்டுருக்கு. சும்மா இது ஓவர் வியூ மாதிரி இதை பாருங்கள். கோபைலட்டு, அவுட்லுக்கு, டீம்ஸு, வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போது ரைட் சைட் கார்னரில் என் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு சைன்இன் வித் ஏ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன், என்னால் மறுபடியும் லாகின் பண்ணி காட்டுறேன். இதில் யூஸ் அனதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்களே, அந்த யூசர் நேமே இங்கே டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சேவில் வச்சுருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். சேவ் பண்ணதுனால பாஸ்வேர்டு ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன். மெனு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு வேர்டை கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேர்டு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம சேனல் நேம் டைப் பண்ணியிருக்கோம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போது ரைட் சைடில் பாருங்கள், கவர்மெண்ட்டில் கொடுத்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.